அன்பின் கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வெளிப்பாட்டுகளை எங்களுக்கு கொடுத்து ஊமைகளை உடைச்சி கர்த்தரா இயேசு கிறிஸ்து இரட்சகர் எனக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக, எனக்கு கொடுத்த அந்த தாளந்தை உங்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டியது எனக்கு அவசியமா இருக்கிறது. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னை பயன்படுத்தின தயவுக்காக, என்னை மாதிரி அநேகரை உருவாக்குவதற்காக அநேகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். அந்த காரியத்துல எல்லாவற்றுக்கும் இது வெளிப்படுத்தப்படணும். அதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்திய வசனம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்லி யோவான் 8:32 சொன்னது போல இந்த வேலையில கூட அநேகருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். சத்திய வசனம் அநேகருக்கு இது ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம். என்ன வசனம் அப்படின்னா, இன்னைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்றாங்க, ஆனா பிறருக்கு அறிவிக்க மறந்துடுறாங்க. மத்தேயு 5:14 நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நம்ம மலை மேல் உள்ள பட்டணங்கிறாரு, மறைந்திருக்க மாட்டாதுங்கிறாரு. விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைப்பது தவறுங்கிறாரு. விளக்கு தண்டின் மேல் அதை வைக்கணும், அநேகருக்கு அப்பதான் பிரகாசிக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பிறருக்கு அறிவிக்காம இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய சாபமா, எவ்வளவு பெரிய பாவமா இருக்கிறதுங்கிறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். நான் எல்லாத்துலயும் இயேசுவை அறிந்திருக்கிறேன், அவருடைய கற்பனையை கை கொண்டிருக்கிறேன், அவருடைய பிரமாணத்தை அறிந்து அதன்படி நடக்கிறேன், ஆனா எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லுகிறத நம்ம பார்க்கோம். ஏன் விடுதலை இல்லை? லூக்கா 6 ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதிகாரத்துல, விடுதலை பண்ணுங்கள் அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறிந்து பிறருக்கு அறிவிக்காம இருக்கிறது மிகப்பெரிய பாவங்கிறத இந்த வசனத்தின் இந்த ஆடியோ மூலமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 22 அதிகாரத்துல 35 வசனத்திலிருந்து 40 வசனம் வரைக்கும் அந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசித்து அதுல ஆராய்ந்து பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுல நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:35. அவர்களில் நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணமும் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ இந்த காரியத்துல என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, மறைபொருள் இருக்கு அப்படின்னா, பிரதான கற்பனை என்னன்னு கேட்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளு, அறிந்து கொண்ட கற்பனைய பிறருக்கு அறிவி. இதுதான் கற்பனையின் பொருள். இன்னைக்கு இந்த பொருள் அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. அந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து எனக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறாரு. இதை விசுவாசிப்பீர்களானால் உண்மையாகவே பாக்கியவான்களா இருப்பீர்கள். இத குறித்ததான ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். என்னதுன்னு பார்ப்போமா? மத்தேயு 5:17. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தினை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறுமலும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதுல என்ன சொல்ல வாராரு அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இயேசு பேசின நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வார்த்தைகளையும் நமக்கு தெரியும். இயேசு பேசினது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன காரியம்னா, நான் என் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவர் மேல் அன்பா இருந்தது, அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அழகா சொல்லி இருக்கிறாங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனையை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் அப்படிங்கிறார். இது மட்டுமல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம் அதுல இன்னொரு வசனம் கூட இருக்கு. நான் அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனென்றால் நான் தனித்து இருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமா இருக்கிறோம் அப்படிங்கிறார். நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து பிதா சொல்லிதான் நான் பேசுறேன், பிதா எனக்கு கொடுத்த காரியத்தை தான் நான் பேசுறேன், பிதாவுடைய என்ன சொன்னாரோ அதை தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி யோவான் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம், அவருடைய கட்டளை நித்திய ஜீவனா இருக்கிறது என்று அறிவேன், ஆகையால் நான் பேசுகிறவைகள் என் பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின வசனம், நான் சுயமா பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யோவான் வசனங்கள்ல யோவான் 14:24, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனங்களை ஒருவன் என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான், நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கிறது. அப்ப நான் பேசின எல்லாமே பிதா எனக்கு சொல்லிதான் பேசுறேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல யோவான் 7:16, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இல்லாமல் என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்குதுங்கிறார். அப்போ என் வசனம், நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே என் குழுதல்ல, என்னை அனுப்பின பிதாவுடையதா இருக்கு. அவர் சொல்லிதான் நான் பேசுறேன், அவர் பேச சொல்லிதான் நான் பேசுறேன் அப்படிங்கிறார். அப்போ நான் பிதாவின் கற்பனையை கை கொண்டு அவர் மேல் அன்பா இருந்தது போல நீங்களும் என்னுடைய கற்பனையை கை கொண்டு என் மேல் அன்பா இருங்கள் அப்படின்னு யோவான் 15:10 நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ பிதாவின் கற்பனையை அறிந்து கொண்டு அதை நம்மகிட்ட சொல்லாம இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? பிதாவின் கற்பனையை கை கொண்டு நமக்கிட்ட அவரு அறிவிக்காமல் இருந்தால், நம்ம எழுதப்படாமல் இருந்தால், நமக்காக வராதிருந்தால் நமக்கு தெரிந்திருக்குமா? தெரிந்திருக்காது. அதுதான் நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனியாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள், நிறைவேற்ற வந்தேன். இந்த வசனத்தை கேட்டு நம்ம புதைச்சி வச்சோம் அப்படின்னா இந்த
இயேசுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. அதுல மத்த 22:35-40 வரைக்கும் சொல்லப்பட்டது, உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எல்லாரும் அன்பு அப்படின்னா ஒன்னு நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னு நினைக்கிறாங்க, உலக பிரமாணமா நினைக்கிறாங்க. நம்ம என்ன ஒன்னு நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னா இல்ல, அது அன்பு அப்படிங்கிறது வார்த்தையை குறிக்கும். ஏசு கிறிஸ்து பேசின வார்த்தையை குறிக்கும். யோவான் 3 அதிகாரம் 15-16 அவரு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. யோவான் 3:15-16, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகில் அன்பு கூர்ந்தார். பிதா இயேசு கிறிஸ்துவ மேல அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. அப்போ அவர் குமாரனாகி அவருக்குள்ள தன் ஜீவனை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறாரு. வார்த்தைய அத குறித்துதான இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம். அப்படின்னா யோவான் 15 அதிகாரம் 13 வாசிப்போமானால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. எப்படியா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படிங்கிறார். அது என்ன ஜீவனை கொடுக்க முடியுமா? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், சிநேகிதனுக்காக சகோதரனுக்காக ஜீவனை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க, அது எப்படி கொடுக்க முடியாது, ஜீவனை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுறத பார்க்கலாம். ஆனா நான் சொல்றேன், கொடுக்க முடியுங்கிறேன். என்ன ஆவிக்குரிய அர்த்தம் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அப்படிங்கிறார். ஜீவன்னா என்னது அப்படின்னா, அதுல யோவான் 15:15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் பிதாட்ட கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க சிநேகிதர் அப்படிங்கிறார். அப்போ ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ ஜீவனை கொடுக்க முடியுமா அப்படின்னா, இயேசு ஒரு வசனத்துல சொல்லி இருக்கிறாங்க. யோவான் 6:63, ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயி இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. ஜீவன்னா வார்த்தை. அந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, இஷ்டப்படிதான் இருப்போம். மாம்ச கிரியல் கண்டிக்கப்படாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு சொல்லி யோவான் 1:1 நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையான தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை கொடுத்தாரா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்தாரு, வார்த்தையை தந்தாரு. நம்ம இந்த ஜீவனை பிறருக்கு கொடுக்கணும். இதுதான் இதில் உள்ள அர்த்தங்கள். அதுதான் யோவான் 15 அதிகாரத்துல 13 சொல்லப்பட்டிருக்கு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்பு அப்படின்னா வார்த்தையை கொடுக்கிற அன்பு. ஒருத்தனுக்கு இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை பிறனுக்கு கொடுக்கிறது தான் முக்கியமான ஒரு அன்பு. அதுதான் ஜீவன்கிறாரு. அப்படிப்பட்ட ஜீவனை கொடுக்கிற காரியத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம். யோவான் 13 அதிகாரம்
34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள், நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ நான் உங்க மேல அன்புள்ளவனா இருந்தது போல நீங்களும் பிறத்தில் அன்பா இருங்க. அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினாரு? வார்த்தையை கொடுத்து வெளிப்படுத்தினாரு. 35ல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அது எப்படி? நம்ம வெறுமனையா உலகத்தார் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கிறாங்க, அந்த அன்பு வேற, அது அழிந்து போகக்கூடிய அன்பு. இந்த அன்பு அழிந்து போகாத அன்பு. வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தையில் அழிந்து போகாதுன்னு சொல்லி மத்தேயு 24:35 இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின்படி இந்த அன்பு அழிந்து போகாது. அப்படிப்பட்ட அழிந்து போகாத அன்புடைய வார்த்தை, இந்த வார்த்தையை பிறனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுங்கிறத இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன், பிறரிடத்தில் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லுகிறவன் இயேசு கிறிஸ்துடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனா இருக்கிறான். அதுதான் இயேசு மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், நிறைவேற்ற வந்தேன்கிறார். அப்போ ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறொன்றுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான் அப்படின்னு பவுல வச்சு இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ரோமர் 12, 8, 9, 10. எப்படி என்றால், அதுக்கு அடுத்த வசனம், எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற எந்த கற்பனைகளும் வேற எந்த கற்பனைகளையும் முன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையினாலே தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாப்பு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அன்பு எப்படியா? நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. இதுல ஒரு காரியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஓமை தெரிந்தால்தான் இந்த வசனத்தை உடைக்க முடியும். இந்த வசனத்தை ஓமையை உடைக்கணும்னா இந்த அழுத்தம், இந்த வெளிப்பாடு இருந்தாதான் இந்த வசனத்துக்குள்ளேயே போக முடியும். என்ன வசனம் அப்படின்னா மத்தேயு 11ஆம் அதிகாரம் 3, 4, 5. இதுல பார்த்தோம்னா 5 நம்ம படிச்சோம் அப்படின்னா அதுல இயேசு 3, 4, 5ல இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள். யார்கிட்ட சொல்றாரு? யோவானுடைய சீசர் வருகிறவர் நீர்தானா இல்ல வேறொருவர் காத்திருக்கணுமான்னு சொல்லும் பொழுது இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள், குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானி நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமா இருக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இல்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அது என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரருக்கு மாத்திரமா? நம்ம நினைப்போம் தரித்திரன்னா பணம் இல்லாதவன், ஏழையான ஒரு மனுஷன். இந்த உலகப்புறமா நம்ம பார்ப்போம் தரித்திரனுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படிதான் நிறைய பேர் நான் கேட்டேன், தரித்திரன்னா என்னன்னு தெரியல, ஆவிக்குரிய அர்த்தத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியல. தரித்திரன் என்றால் இயேசு கிறிஸ்து வார்த்தை இல்லாத ஒவ்வொரு மனுஷனும் தரித்திரன் தான். அததான் இதுல சொல்லி இருக்கிறாரு. தரித்திரனுக்கு மாத்திரம் தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுதா? இல்ல.
அவர் மேல யாரெல்லாம் விசுவாசமா வராங்களோ எல்லாருக்கும் தான், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், எல்லாருக்கும் தான் அழைப்பு கொடுக்கிறாரு. தாகமா இருக்கிறவங்க தான் வந்து சேர்றாங்க. அப்போ தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது அப்படிங்கிறது. தரித்திரனா யாரு? தரித்திரனா யாரு? இன்னொரு வசனத்தையும் பார்த்துட்டு அது தரித்திரனா யாருன்னு சொல்றேன். மத்தேயு 4:18 ஒரு பிரசங்கத்தை இயேசு கிறிஸ்து பண்றாரு. மத்தேயு 4:18, மத்தேயு 4:18 அது அங்க ஒரு ஜெப ஆலயத்துல வச்சு இந்த பிரசங்கத்தை பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? நாசரேத்து அப்படிங்கிற ஒரு அவருடைய ஊர்ல ஜெப ஆலயத்துல வச்சு அவரை லூக்கா 4:17-18 அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை அப்படின்னா, லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேயே இருக்கு. என்ன இருக்குன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அங்கேயும் ஒரு வசனம் இருக்கு, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணுகிறான் இருக்கு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இருக்கு. அப்போ தரித்திரருக்கு மாத்திரம்தான் சுவிசேஷம் உண்டா? தரித்திரம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அடுத்த பகுதிக்கு நம்ம போக முடியும். அப்ப தரித்திரம்னா என்ன அப்படின்னா அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு கிறிஸ்து வார்த்தை இல்லாத ஒவ்வொரு மனுஷனும் தரித்திரன் தான். வார்த்தை இல்லாத ஆவிக்குரிய தரித்திர. அதாவது இங்க நான் ஒரு பெரிய செல்வந்தனா இருப்பேன், எல்லாம் பெரிய ஜனங்கள் நிறைய இருக்காங்க, எத்தனை பேரோ பெரிய செல்வந்தனா இருப்பாங்க, உலக பிரமாண்டமா. அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இருக்காது, அவங்க தரித்திரர். அவங்க தரித்திரன். இயேசு கிறிஸ்து வார்த்தை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவன் ஐஸ்வர்யவான். இது ரொம்ப புரிதல் இந்த காரியத்துல வேணும். வார்த்தை இல்லாதவன், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இல்லாதவன் தரித்திரன். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் யாரு? ஐஸ்வர்யவான். இது முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி. இது தெரிஞ்சாதான் நம்ம இதுல இந்த வேதத்தை தியானம் பண்ண முடியும், இதை ஆராய்ந்து பார்க்க முடியும், இது கொடுத்த ஓமையை உடைக்க முடியும். அதுக்கு வசனங்கள் இருக்கு. அப்படின்னா தரித்திரன் ஐஸ்வர்யவான் யாரு அப்படின்னு தெரியணும். இங்க இயேசு கிறிஸ்து சொன்ன தரித்திரன் ஐஸ்வர்யவான், இதுல அநேக காரியங்கள் இருக்கு, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் இதுல. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு இது உங்கள்கிட்ட சுட்டி காண்பிப்பதற்காக தான் அந்த மத்தேயு 11:5 லூக்கா 4:18 உங்களுக்கு நான் விவரித்து காண்பிக்கிறேன். அப்ப தரித்திரன்னா யாரு? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னா யாரு? வார்த்தை இல்லாதவர்களுக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது. இதுதான் அது அர்த்தம். அநேகருக்கு இது புரியல. இது பேச வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஏன்னா அநேகர் வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்காம இருக்கிறதுனால பிரச்சனை, வேதனை, நெருக்கம் அது நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பகுதி, முக்கியமான பகுதி என்னன்னு பார்ப்போம். இதுல ஒரு காரியம் இருக்கு பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 14, 15, 16 இந்த காரியத்துல நமக்கு ஒரு காரியத்துல பார்ப்போமானால் அதை வாசித்து பார்ப்போம். 1 யோவான் 3:14 நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன? நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறது. ஒரு மனுஷனை வாங்க சிநேகிக்கிற ஒரு ஒளிப்புறமான அன்பு கிடையாது. சகோதரத்துல அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலைத்து கொண்டு இருக்கிறான். அப்படின்னா சகோதரன் அப்படின்னா கூட பிறந்த சகோதரனை குறிக்கல, சகோதரர்கள்
எல்லாரையுமே குறிக்கிறது. சகோதரி அன்பு கூறாமல் அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் நம்ம அறிவிக்கல, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அறிவிக்கல அப்படின்னா மரணத்துலதான் அது பாவமா இருக்குங்கிறது தான் இந்த வார்த்தை. நம்ம அறிவித்து அன்பு கூறுகிறோம் அப்படின்னா, சகோதரத்துல அன்பு கூறுகிறோம் அப்படின்னா வார்த்தையை சொல்லும் போது அன்பு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையை கொடுத்தாரு, நம்ம மேல அன்பு வைத்தாரு, நம்மளும் சகோதரனுக்காக அன்பை கொடுக்கிறோம், விதைக்கிறோம். அன்பு கூறுகிறபடினா மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டுக்கிறான் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன், வார்த்தையை சொல்லாதவன் மரணத்திலே நிலைத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு பிறனுக்கு கொடுக்கல அப்படின்னா நான் எங்க இருக்கிறேன்? மரணத்திலே, பாவத்திலே நிலை கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா யோவான் 1 யோவான் 3:15 பாத்தீங்கன்னா தன் சகோதரனை பயக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். பயக்கிறனா என்னது? நீ வார்த்தையை பிறனுக்கு சொல்லாம இருக்கிறதே பகைதான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். இதுதான் முக்கியமான வசனம். இன்னும் அடுத்த வசனம் பாருங்க, 1 யோவான் 3:16 படிப்போமா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு கொடுக்கல அப்படின்னா அது ஆபத்து. அதுக்கு அடுத்த வசனம் 17ஆம் வசனத்துல பாருங்க, ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்து கொண்டிருப்பது எப்படி? அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து 1 யோவான் 4:11 10:11 நம்ம பார்க்க முடியும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம் 11, பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம். அல்லேலூயா. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இதுல ஒரு காரியத்தை குறித்து இயேசு விளக்கி இருக்கிறாங்க. அதை நம்ம பார்ப்போம். மார்க்கு 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்ன கேட்டான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கேட்டது என்னது? நித்திய ஜீவனை பெறனா நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அதுக்கு இவரு சொல்றாரு, மார்க் 10:19 சொல்றாரு பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாய் என்கிற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் என்றான். அப்போ கற்பனையை அறிந்து கொண்ட மனுஷன் யாரு? கற்பனை வார்த்தை இல்லாதவன் தான் தரித்திரன். வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் யாரு? ஐஸ்வர்யவான். வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் யாரு? ஐஸ்வர்யவான். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டவன் யாரு? வார்த்தையை பெற்றுக்கொண்டவன். இவன் யாரு? ஐஸ்வர்யவான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அதற்கு அவன், போதகரே, இது சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னது? அதை அறிந்திருக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் 21, இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டா இருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாழ்ந்தார். அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனா இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். அநேகர் இந்த காரியத்தை குறித்து இடர்ல அடைகிறார்கள். ஐஸ்வர்யவான் அப்படின்னா இன்னைக்கு பணக்காரன், பணம் வச்சிருக்கிறவன் தான் ஐஸ்வர்யவான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு தனக்குத்தானே எரிந்து கொண்டிருக்கிறார்கள். புதைத்து வைத்திருக்கிறார்கள் நிலத்துல.
நிலத்துல புதைத்து வைத்திருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இதை குறித்து இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீரத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனை என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுவனாகவும் வைத்தவன் யார் என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஓமையை சுட்டி காமிக்கிறாரு. என்ன ஓமை? பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. இந்த இடத்துல இருந்து எவ்வளவு திரளான ஆஸ்தி அப்படின்னா, வார்த்தையை வைத்துக் கொள்ளவன் எவ்வளவு பெரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருந்து பிறருக்கு வார்த்தையை கொடுக்காமல் இருந்தால் அது மிகப்பெரிய தவறானது என்று சுட்டி காமித்துக் கொண்டிருக்கிறார். அதான் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் வார்த்தையின் வெளிப்பாடு, வார்த்தையின் அபிஷேகம், ஓமையில் உடைக்கக்கூடிய வல்லமைகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அது ஜீவன் இல்லை. அதுக்கு பின்னால ஒரு ஓமையை சொல்றாரு பாருங்க 16ல. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆமா, நிலங்கிறது உலகம், நிலம் ஒண்ணுதான். நம்முடைய நிலம் அப்படின்னா நம்ம வெளிநிலங்களை அவர் பேசப்படல. நம்முடைய விடையை குறித்து வசனம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பக்தி விருத்தி அடைந்து ஒரு நிறைய செழிப்பான ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார் இதுல. அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ளவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஆமை, நிறைய ஓமைகளை உடைக்கிறாரு. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சிகளை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தை என் பொருட்களையும் சேகரித்து வைத்து, பின் ஆத்துமாவே உனக்கு அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நிலைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாரி என்று என் ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ, அதுக்கு அடுத்த வசனம், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். அப்போ 20ஆம் வசனம், தேவனும் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது? இன்னைக்கு உலகப்புறமான ஒரு ஆஸ்தி இருந்துச்சுன்னா, உலகப்புறமான ஒரு ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா, அது நம்ம மரித்து போகும்போது வேறொரு நபருக்கு போகும். நம்ம பிள்ளையோ பேர பிள்ளைகளோ யாருக்கோ ஒரு சகோதரனுக்கோ யாருக்கோ ஒருத்தனுக்கு போகும். ஆனா வார்த்தையை பெற்றுக்கொண்டு இதை நம்ம வெளியே கொண்டு வரல அப்படின்னா இது அழிந்து போகும், யாருக்குமே பிரயோஜனப்படாது தாஸ்தி. ஆமா, அதை குறித்துதான் அவர் பேசுறாரு. இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஒருத்தருக்கு போகாது. இந்த அபிஷேகத்தை, வல்லமையை கொடுத்திருக்கிறாரா? இந்த வல்லமையை அநேகருக்கு நம்ம கொடுத்தாதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுக்கிறோம். இல்ல, நான் யாருக்கும் கொடுக்கல, நான் வெக்கப்பட்டு இருக்கிறேன், நான் யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, நான் யாருக்கு நான் கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் வெளியில கொடுக்க முடியாது அப்படின்னு இருந்தா அது என்ன நடக்கு அப்படின்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதுல நம்ம தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல. அந்த அப்போ 1ஆம் அதிகாரத்துல இருந்து நம்ம பார்ப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவீட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல நிறைய விஷயங்கள் நம்ம அடங்கி இருக்கு. நம்ம எல்லாரும் ஆராய்ந்து பார்த்திருப்போம். இது வேற ஆராய்ச்சியாளர்கள் நிறைய ஆராய்ந்து பார்த்திருப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்துற காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நம்ம நினைப்போம் புத்தி உள்ளவர்கள் தான் போயிட்டாங்க பரலோகம் அப்படின்னு, புத்தி இல்லாதவர்கள் போக முடியலன்னு பாக்குறோம். இல்ல, அங்க புத்தி இல்லாதவர்கள் தான் போயிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவீட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார்கள், என்னையோ கூட கொண்டு போகவில்லை.
எண்ணெய் எதை குறிக்கும்? வார்த்தையை குறிக்கும். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். தீவெட்டியும் இருக்கு, எண்ணெயும் கொண்டு போனார்கள். யாரு? புத்தி உள்ளவர்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். எல்லாரும் தூங்கிட்டாங்க, 10 பேரும். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருக்கும்படி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அவங்க கேட்கிற புத்தி இல்லாதவங்க, வார்த்தை இல்லாதவங்க, வார்த்தை இல்லவன்ட்ட கேட்கறாங்க தாங்கன்னு சொல்லிட்டு. வார்த்தை உள்ளவங்க கொடுக்க தயாரா இல்ல. விற்கிறவங்க யாருக்கெல்லாம் சொல்றாங்க, வெளியாட்ட போய் நீங்க வாங்கிக்கோங்க, எனக்கு நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவர்கள் வாங்கி போன போது அப்படியே அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்து விட்டார். அவங்க வாங்க போனாங்க. நம்ம என்ன நினைப்போம்? அவங்க வாங்க போவதுக்கு முன்னாலே மணவாளன் வந்துட்டாரு அப்படின்னு நினைப்போம். போயிட்டாங்க. மணவாளன் எங்க வாங்க போகும்போது வார்த்தையை பிறகு சொல்லும் போது மணவாளன் எங்க வராரு? நம்ம இருதயத்துக்குள்ளதான் வராரு. இருதயத்துக்குள்ள வாங்க. அவர்கள் வாங்கி போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசி. இவர்கள் தான் ஆயத்தமா இருந்தார்கள். இதுல ரொம்ப குழப்பம் வரும், நிறைய பேருக்கு. கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். யாரு மற்ற கன்னிகைகள்? புத்தியுள்ள கன்னிகள். வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்காத ஒரு நபரை குறித்து தான் இது ஊமையா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு அவர்கள் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யார அறியாது தெரியலங்கிறாரு. வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு கொடுக்காதவனை பார்த்து இயேசு சொல்றாரு, உன்னை எனக்கு தெரியாதுங்கிறாரு. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடினால் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை, இது முதல் ஊமை. ரெண்டாவது ஒரு ஊமையில அதுக்கு அடுத்தல ஸ்டார்ட் பண்றாரு. மத்தேயு 25:14. அன்றியும் பரலோகராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்து போல் இருந்தது. அப்படின்னா ஆஸ்தினா இங்க இதுல என்ன போட்டிருக்கு? ஆஸ்திங்கிறது வார்த்தையை பெற்றுக்கொண்டு, வார்த்தையை ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுத்து அவன் ஆஸ்திகளை அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வசனம், அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒரு இடத்தில் 5 தாலந்து, ஒரு இடத்தில் 2 தாலந்து, ஒரு இடத்தில் 1 தாலந்து கொடுத்தது. உடனே பிரயாணமாய் போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படின்னா என்னது? வார்த்தையை பெற்றுக்கொண்டவன் அவனுக்கு கொடுக்கிற தாளந்தை பயன்படுத்தி வேற 5 ஈக்குவலா சம்பாத்தியம் பண்ணான். அப்படி 2 தாலந்தை வாங்கினவனும் வேற 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். 1 தாலந்து. எல்லா மனுஷனுக்கும் தாளந்து கொடுத்து இருக்காங்க. இன்னைக்கு தாளந்த ரெட்டத்தனை ஆக்குறமா? எனக்கு 50 தாளந்து கொடுத்தா நான் 50 கொடுக்கணும், நான் 30 தான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆக்கின தீர்ப்பு உண்டு. வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது. 10 தாளந்து கொடுத்தா அந்த 10க்கு 20 கொண்டு வரணும். 1 தாளந்து கொடுத்துச்சா, அரை தாளந்து கொடுத்தா திரும்ப ஒரு அரை தாளந்தாவது நம்ம கொடுக்கணும். இங்க 1 தாளந்தை வாங்கினவனோ அதை போய் நிலத்தில் தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். நிலங்கிறது அந்த மண்ணுலையா? இல்ல, நம்ம மண்ணும் கல்லுமாகிய நம்முடைய பார்த்துதான் பூமிங்கிறாரு, நிலம்ங்கிறாரு, பூலகங்கிறாரு. நம்ம நிலத்தை தோண்டி இங்க மனசுல வச்சுக்கிட்டு இங்க உள்ளத்துல இருதயத்துல வைத்துக்கொண்டு பிறனுக்கு கொடுக்கல, அடைச்சு வச்சுட்டான், புதைச்சு வச்சுட்டான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவனிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாளந்தை இடத்தில் ஒப்புவித்தேரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை சம்பாத்தியம் பண்ணேன் சொன்னான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியை வைப்பேன் என்று உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கின்றார். 2 தாளந்தை வாங்கினவனும் அப்படியே செஞ்சான். 1 தாளந்தை வாங்கினவன் என்ன செஞ்சான்? ஆண்டவனே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். நிலத்தில புதைத்திக்கிறனா என்னது? இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு யாருக்குமே சொல்லல அப்படின்னா புதைத்து வைக்கிற ஒரு நிலைமை. இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்று சந்தோஷப்பட்டாரா எஜமான்? இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவாரா? அவனுடைய எஜமான் பிரதித்திரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. அப்படினால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருக்கிறது. அப்பொழுது நான் என்னுடைய வட்டியோட வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பல்கடிப்பும் உண்டா இருக்கும் என்றார். ஆமென். இது 2வது உவமை. தாளந்தை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு கொடுக்கல. முதல்ல 10 கன்னிகள், அவன் புத்தி இல்ல கன்னி, புத்தி இல்லாதவங்களுக்கு கொடுக்கல. புத்தி உள்ளவர்கள்னா வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், புத்தி இல்லாதவர்கள் வார்த்தை இல்லாதவர்கள். வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த கன்னிகள், அந்த மனிதர்கள் வார்த்தை இல்லாதவனுக்கு கொடுக்காதனால கதவு அடைக்கப்பட்டுச்சு. புத்தி உள்ளவர்கள்லாம் அன்னைக்கு போகல. இங்க வார்த்தையை பெற்றுக்கொண்ட 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவன் என்ன செய்யல? புதைச்சு வச்சிருந்தான். பிறனுக்கு கொடுக்காதனால அழுகையும் பல்கடிப்பும் அவனுக்கு. என்ன ஒரு காரியத்துல நம்ம பார்ப்போம். ஆனால் அதே வருஷத்துல மத்தேயு 25:34 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது ராஜா, இது உவமைதான், தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் இது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பசியா இருந்தேன் எனக்கு ஆகாரம், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனா இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதித்துரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாகவும் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்கள கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதித்துரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சிறியவனா யாரு? சிறியவனா யாரு? அதுக்கு ராஜா பிரதித்துரமாக, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வார்த்தை இல்லாதவன், வார்த்தை இல்லாதவர்கள் தான் சிறியவர்கள். இதை யாருக்கு கொடுத்தேன்? வார்த்தை இல்லாதவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறவன் தான் அந்த பெரியாளாங்கிறத பூமியை சொல்லி இருக்கிறார் இதுல. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களேங்கிறாரு. யாரு அப்படின்னா, நீங்க கீழே படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு வார்த்தையை கொடுக்கல, பசியா இருந்தேன் ஆகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா இது ஆவிக்குரிய ஆகாரம். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. தாகமா இருந்தேன் தாகத்தை தீர்த்தீங்க, ஜீவ தண்ணீரை கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரங்கிறது வார்த்தையை குறிக்கும். தண்ணீர்னா வெறும் தண்ணீர் இல்ல, ஜீவ தண்ணீர். ஆகாரம்னா நித்திய ஜீவன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, கையில வாயிலிருந்து கர்த்தர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால பிழைக்க முடியும். எல்லாமே காவல்ல இருந்த பார்க்க வந்தீங்க, விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். இந்த ஓமைகள் எல்லாமே தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல 3 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 ஓமைகளும் வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்காதவங்களுக்கு எப்படி, கொடுத்தவங்களுக்கு எப்படி. இதுதான் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு. அதே மாதிரி லூக்கா 16ஆம் அதிகாரத்திலையும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல அது ஒண்ணு, பின்ன அவர் தம்முடைய சீசர்களை 1ல இருந்து பார்ப்போம்.
லூக்கா 16:1. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கராக்காரன் இருந்தான். உக்கராக்காரன்னா யாருன்னா வேலைக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்தியை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவு. எஜமானுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு சொல்லாதவன் ஆஸ்தியை அழித்து போடுகிறவன். அதுதான் உண்மை. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளிவிடுகிறதா போடுகிறானே, கெட்டுகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளி போடும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார். வீடுகள்னா இதயத்தில் ஏற்றுக்கொள்வார். உண்டாகும்படி செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டான். அவன் 100 குடம் எண்ணெய். எண்ணெய் எதை குறிக்கும்? வார்த்தை குறிக்கும். எண்ணெய் எதை குறிக்கும்? வார்த்தை குறிக்கும். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று எழுது, சீக்கிரமா எழுது என்றான். அவனுக்கு என்னது? வார்த்தை இல்லாதவனுக்கு 50% வார்த்தையை அவனுக்கு கொடுத்துட்டான். பெற்றுக்கொண்ட வார்த்தையை கொடுத்துட்டான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை. கோதுமை எதை குறிக்கும்? கோதுமையை களஞ்சியத்தில் சேர்த்து பதறிய அக்னியில் சுட்டரிப்பார்னு வசனம் இருக்கு. கோதுமை எதை குறிக்கும்? வார்த்தையை குறிக்கும். கோதுமை எதை குறிக்கும்? வார்த்தையை குறிக்கும். அப்பொழுது உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுதுகின்றான். 20% அவன் 80 என்று எழுதுன்றான். ஆமென். அப்போ அவங்களுக்கு வார்த்தை இல்லாதவனுக்கு வார்த்தையை கொடுக்கறான். அவன் அசட்டியா இருந்தான். அவன் ஒரு நாள் அறிந்து கொண்டான். அப்பொழுது 8ஆம் வசனம், அநீதியுள்ள உக்கராக்காரன். அநீதியுள்ள உக்கரான வார்த்தையை பெற்றுக்கொண்டு எஜமானுடைய சித்தத்தை செய்யாதவன் அநீதியுள்ள உக்கராக்காரன். உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான் என்று ஆமேன் அவர் சொல்லுகிறத பாக்குறோம். இதுல நிறைய விஷயங்கள், இன்னும் உடைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அது அழுத்தங்கள் இதுதான். அது நிறைய விஷயங்கள், இது எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா அதுதான். நீங்க நிறைய அதுக்கு கீழே அது 16ஆம் வசனத்துல அதுல நல்லா பார்க்க முடியும். நிறைய அதுக்கு 16 அதுல லூக்கா 16ல அதுல ஒரு வசனம் இருக்கு. 19, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பரதனமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசுரு என்று பெயர் கொண்ட தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிகையினால் தன் பசியாற்ற ஆசை இருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிட்டு. அப்படின்னா வேற ஒருத்தன் சத்தியத்தை சொன்னான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் கொடுக்கல, வார்த்தை கொடுக்கல. தரித்திரன் லாசருக்கு கொடுக்கல. இது வேற விதமா தான் சிந்திச்சு கொண்டிருப்பாங்க. இதுல சொல்லப்பட்ட அதிகாரம் என்ன அப்படின்னா, பின்பு தரித்திரன் மரித்து தேவதூரால் ஆபிரகாம் மணியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஐஸ்வர்யவான் எங்க இருக்கான்? பாதாளத்துல இருக்கிறான். தரித்திரன் எங்க இருக்கான்? வார்த்தையை இன்னொருத்தன் போய் சொல்லிட்டான். இதுதான் அதுல ஒரு அர்த்தம். ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க ஆராய்ந்து பார்த்தீர்களானால் இதுதான் உண்மை. வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறருக்கு கொடுக்காதவனுக்கு சாபம். இதுதான் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முந்தின அதிகாரம் லூக்கா 15லயும் எஜமானுடைய ஆஸ்தியை அழிச்சு போட்ட மகனை 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் எஜமானுடைய ஆஸ்தியை அழிச்சு போட்டான். அதுக்கப்புறம் மனம் திரும்பி வாரான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் வார்த்தையை பெற்றுக்கொண்டு அநேக விஷயத்துல நான் அடக்கி வைத்திருந்த நாட்கள் உண்டு. அதனால சில விஷயங்கள், சில ஆக்கினை தீர்ப்புக்குள்ள நான் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். சில ஆக்கினை தீர்ப்பு என் வாழ்க்கையில வந்தது. இப்போ அந்த எஜமானுடைய ஆஸ்தியை வெளியே கொண்டு வர அநீதியான உக்கராக்காரன் எப்படி புத்தியாய் செய்தானோ அப்படிதான் இப்போ என் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை நான் அனைவருக்கு நான் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய என்னுடைய காரியமா இருக்கு. ஏன்னா இது நான் விடுதலை பண்ணாதான் விடுதலை பண்ணப்படும். எஜமான் என்னுடைய நம்பி, இயேசு கிறிஸ்து நம்பி பொக்கிஷத்தை ஒப்படைச்சிருக்கிறாரு, ஆஸ்தியை கொடுத்திருக்கிறாரு. இதை நான் பிறனுக்கு கொடுக்கணும். இதை நான் அழிந்து போகிறேன், நான் கொடுக்கல. இயேசு இந்த நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கல்ல, நிறைவேற்ற வந்தேங்கிறாரு. நான் இந்த வார்த்தையை பிறனுக்கு நான் கொடுக்கணும். நான் அடக்கி வச்சிருந்தேன் அப்படின்னா, நான் நியாயப்பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்தையும் அடக்கி வைத்திருந்தேன் அப்படின்னா அழிந்து போகும். அழிந்து போவதில் மட்டும் இல்லாம நமக்கு யாரு சொல்லலையோ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வந்துடும். அதனால இதை நம்ம அநேகருக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு
அநேகருக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் நிறைய இடத்துல, இது ஒரு 2 வசனம் இல்ல, இதுல அநேக இடத்துல சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். வார்த்தையை பெற்றுக்கொண்டு வார்த்தையை பிறனுக்கு கொடுக்காதவனுக்கு என்ன ஆபத்துங்கிறது இந்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கு. இது கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அநேகருக்கு இந்த விஷயத்துல நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன்னு, நான் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, எனக்கு ஏன் இந்த வேதனை வருது, எனக்கு ஏன் அந்த காரியம் நடக்கு, நான் ஆக்கிரமிப்புல இருக்கிறேன், வசனத்துக்கு கீழ்ப்படியேன், வசனத்துக்கு பயந்து இருக்கேன். ஆனா அந்த வசனத்தை பெற்றுக்கொண்ட வசனத்தை பிறருக்கு சொன்னீங்களா? இல்ல. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல அங்க சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகளுக்கு அறிவிக்கப்படுது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சாஸ்திரிகள் வந்து பாக்குறாங்க, தாயும் பிள்ளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் பொக்கிஷங்களிலிருந்து பொன்னையும் வெள்ளியும் தூபவர்க்கத்தையும் எடுத்து அதுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்க காணிக்கை யூதருக்கு ராஜா. அங்க லூக்கா 2ஆம் அதிகாரத்துல யாருக்கு அறிக்கப்படுது? இங்க சாஸ்திரிகள், இங்க யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுது. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ஏதோ எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி உண்டாகும்படி ரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க? லூக்கா 2ஆம் அதிகாரத்துல ரட்சகரை பாக்குறாங்க. இவங்க காணிக்கை கொடுத்தாங்களா? தங்கள் ரட்சகரை அறிந்து கொண்டு இந்த ரட்சகரை பத்தி பிரஸ்தாபப்படுத்தினார்கள் தான் போட்டிருக்கு. பிரசித்திப்படுத்தினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பிரசித்திப்படுத்துதல் என்னது? அறிவித்தார்கள். ரட்சகரை அறிவிக்கணும், அறிவிக்கணும். இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ராஜரிக பிரமாணம், இது ராஜரிக பிரமாணம். அருமையான தேவச்சனமே, ஜனங்களே, இந்த ஆடியோ வாயிலாக எனக்கு அறிவிக்கப்பட்ட இந்த தாளந்த நான் உங்க இடத்துல சொல்லியிருக்கிறேன். இது அநேகருக்கு இது எப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வேதத்தை ஏதோ ஒரு மேலோட்டமா படிக்கிறதுனால ஒன்றும் புரியாது. அதை ஆராய்ந்து பார்ப்போம், தாகத்தோடு பார்த்தாதான் அதில் உள்ள அர்த்தங்கள் புரியும். எனக்கு கொடுத்த இந்த தாளந்தை நான் மறைத்தேனானால் நான் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள இருப்பேன். இதை நான் வெளிப்படுத்துவேனானால் நான் விடுதலை. பிற ஜனங்களுக்கு இதே மாதிரி எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அபிஷேகத்தை பற்றி ஊமைகளை உடைச்சி வல்லமையான அதிகாரங்களை வச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த தாளந்த தனக்குத்தானே புதைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த அபிஷேகத்தை தனக்குத்தானே புதைத்து கொண்டிருக்கிறாங்க. தேவன் கொடுத்த அந்த ஊமைகளை உடைக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறாங்க அநேகர். ஆனா தனக்குத்தானே எரிந்து கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு பிரயோஜனப்படாது. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு அறிவிக்கல அப்படின்னா ஆபத்துங்கிறத அந்த வாயில் வழியாக உங்களுக்கு சொல்லுகிற இந்த காணொலி வழியாக, அன்பு ஜனமே, இந்த வேலையில கூட நீங்க ஆராய்ந்து பாருங்கள். அநேகர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு போதும், எனக்கு போதும் அப்படிங்கிற நிலைமை வேண்டாம். இது அநேகருக்கு அறிவிக்கணும். இது நற்செய்தி நாள். அநேகருக்கு இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிறனுக்கு கொடுக்காதவன் மனுஷ கொலைபாதகன்னு சொல்றாரு, கொலைபாதகன்னு சொல்றாரு. அதனால இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை அறிந்து கொண்டு ஆமேன் ஆமேன் அதை பிறருக்கு அறிவிக்கணும். உன்னத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாங்கிற நியாயப்பிரமாணத்தை நம்ம அறிந்திருக்கிற நம்ம இந்த அவர் நம்ம மேல வைத்த அன்பு நம்மளும் பிறரிடத்துல அன்பு வைக்கணும் அப்படிங்கிற காரியத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அன்பு ஜனமே, பெரியோர்களே, இந்த வேலையில கூட யாரா இருந்தாலும் இந்த வசனத்தை படித்து அதன்படி நடப்பீர்களானால் உண்மையாகவே நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் உள்ள கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாய் இயேசுவே, இந்த வேலையில இந்த வசனத்தை பேசி அநேகருக்கு வெளிச்சம் காமிக்க கிருபை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை அறிந்து கொண்டு அநேகரும் இந்த வார்த்தையின்படி செய்ய உதவி செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா.